லிங்காபுரத்து நிலம் எங்களுடைய நிலம். எங்கள் நிலத்துல தான் ரோடு போகுது. ஆனால் எங்கள் மனசு அப்படி கொந்தளிப்பாக இருக்குது. எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடம், எங்கள் புள்ள குட்டிகளாம் வாழ்கிற இடம், எங்கள் பேரம்பேத்தியெல்லாம் பரம்பரையாக வாழ்கிற இடம். இந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் போகவே மாட்டோம். எங்கள் உயிர் மீது எங்களை சாவடிச்சு மண்ணை மேலே பொறிச்சிட்டு தான் போகணும். நாங்கள் விடவே மாட்டோம். எங்கள் உயிர் இருக்கு வருதுக்கும். அந்த காலத்தில் வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு, எல்லா தொழில் உலகத்துல ஆயிரக்கணக்கான தொழில் இருந்தா கூட உழவு தொழில் தான் முதன்மையான தொழில்ட்டு 140வது அதிகாரத்துல 10 குறள் உறவுகளை பத்தி பேசியிருக்கிறார். நாங்க யாருகிட்ட கையேந்த மாட்டோம். கையை உழைச்சு கஞ்சி குடிக்கிறவங்க இல்லன்னு வரவங்களுக்கு எங்களால முடிஞ்சத கள்ளங்கவடம் மட்டும் ஒளிவு மறைவில்லாத அள்ளி கொடுக்கறவங்க. நாங்க ஒன்னா சாதாரண நினைச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் வாழ வைக்கிறவங்க. இந்த உலகத்தில் எத்தனை லட்சம் ஜீவராசிக்கு இதுங்களுக்கோ அத்தனை ஜீவராசிங்களுக்கு இந்த பண்ணைக்காரர் தான் சாப்பாடு போடுறாங்க, உணவு கொடுக்கறாங்க. எல்லாம் நன்றி சொல்லுது. புழுவுல இருந்து பூச்சில இருந்து விலங்கு பறவன ஊர்வன நடப்பட அத்தனையும் சாப்பிட்டு நன்றி சொல்லுது. 6 அறிவு படிச்ச மனுஷன் இதை நினைச்சு பார்க்க கூடாதா? இந்த 8 வழி சாலை போட்டா எத்தனை உயிர்கள் சாவும், எத்தனை பயிர்கள்லாம் உண்டாக்க முடியுமா? தார் ரோடுல ஒரு புல்லு வருமா? என்ன வரும்? ஒண்ணுமே வராது. இந்த 8 வழி சாலையே கைவிடணும். அந்த எண்ணத்தை மாத்தணும், அடியோட மாத்தணும். இப்ப வர தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நீங்க சாதகம் பண்ணி மாற்றா சொல்லிட்டுங்கன்னு வச்சுக்கோ, அது எங்களுக்கு எண்ணத்தை